ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பாக உங்களை மீண்டுமாக வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. பொதுவாக மற்றவர்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புவோம். அப்படி நாம் நன்மை செய்ய விரும்பும் போது தீமை செய்யும் பொழுது நாம் மிகுந்த மனவேதனை அடைகிறோம். ஆனால் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம் என்று சிந்திக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு நன்மை செய்வதில்லை, நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறோம். அப்படியாக இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் மனிதர்களிடத்திலிருந்து நன்மை வேண்டும் என்று விரும்பும் பொழுது நாம் அவர்கள் முதலாவதாக நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும். கனம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படியாக நாம் கனம் பண்ணும் பொழுது நாம் கனம் பண்ணப்படுகிறோம். அப்படியாக இந்த வசனத்தின்படி நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு என்ன செய்வோம், மற்றவங்களுக்கு நாம் நன்மை செய்வோம். நன்மை செய்யும் பொழுது நாம் அவர்களிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்கிறோம். நாம் நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.